வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ன்றது எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா வித டைப் பைக்குகளும் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்னே சொல்லலாம். அதனால் இன்றைக்கி நம்முடைய டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் இன் 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன உங்களுக்கு தெரியாது கிளிக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக அவசியமாக வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்டிங் நம்பர் 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம பஜாஜில் டாமினார் 250 ஆமாங்க. நீங்கள் இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஒரு க்ரூசர் பைக் எதிர்பார்க்குறீங்கப்போ இந்த பஜாஜ் டாமினார் 250 ரியலி ஒரு பெட்டரான சாய்ஸ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டி க்ரூசர் ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு டிசைனாக பஜாஜ் தரப்புலேருந்து இந்த ஒரு பைக்கை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு ரியலி நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ரோட் அப்பியரன்ஸோடய இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 248.8 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வ்க்கான லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6-speed கியர்பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான். இந்த வண்டியோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா இந்த இன்ஜினோட 26.63 bhp ஆஃப் பவர்ஸையும் 23.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 132 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 32 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் கம்பெனி ரிப்போர்ட் 32 சொல்கிறாங்க இல்லையா, அவங்களால ரியல் டைமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 வரைக்குமே கூட ரீச் பண்ண முடியுது. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மைண்டாக இருந்தீங்கன்னா இந்த பைக் அந்த அளவுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. க்ரூசிங் நல்லா இருக்கணும், ஹைவேல நல்ல வண்டி ஸ்டேபிளாக செம்ம ஸ்மூத்தாக அப்படியே ஜாலியாக போகணும்னு நினச்சிங்கன்னா எடுங்க. பட் அந்த ஒரு ஹை பிக்கப் அதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்கப்போ இந்த செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய பைக்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். பட் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு அக்ரெசிவாக இல்லை, உங்களுக்கு அந்த ஒரு க்ரூசிங்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு வச்சுக்கலாம். மைலேஜ் பொறுத்தளவுக்கு 32 சொல்கிறாங்களா, நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிருப்போ நிச்சயமாக ஒரு 35 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட மைலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக்கிங் அந்த வண்டியோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. விஷயம், உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் 180 கிலோ, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 800 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. வண்டியோட வெயிட்டும் சரி சீட் ஹைட்டும் சரி ரெண்டுமே கொஞ்சம் ஹெவியர் தான், அதனால் பார்த்து எடுங்க. சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு 2,16,000 கிட்ட வரைக்கும் வருது அப்ராக்சிமேட் ஆன்-ரோட் ப்ரைஸிங். லைட்டாக அவங்களுடைய ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம சுசுக்கியோட ஜிக்ஸர் 250 ஆமாங்க. இந்த ஒரு 250 cc செக்மெண்ட்டில் இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்கு. பட் நிறைய பேருக்கு இந்த பைக்கை பற்றி தெரில, அதனால இது இன்னும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகாமல் இருக்குது. பட் இதுவுமே நல்ல ஒரு பைக் இந்த ஒரு செக்மெண்ட்டில். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் ஆமாங்க. இந்த வண்டியிலே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமே இந்த வண்டியோட இன்ஜின் தான். இதில் உங்களுக்கு ஒரு 249 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வ்க்கான லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6-speed கியர்பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். ஓரளவு இன்ஜின் பற்றி சொல்லலாம், நல்ல ஒரு ரிலேபிள் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜினுமே கூட. அது இல்லாமல் இது ஆயில் கூல்டு, தெரியாமல் முதல்ல லிக்விட் கூல்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஆமாம், இது ஆயில் கூல்டு சிஸ்டத்தோடு வரக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த ஒரு 250 cc செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஒரு ஆயில் கூல்டு சிஸ்டம் கெயின் பண்ண ஒரு மாடல்னால் அது நிச்சயமாக இந்த ஒரு மாடலாக தான் இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு எஃபிஷியன்ட்டான ஆயில் கூல்டு சிஸ்டம் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 26.13 bhp ஆஃப் பவர்ஸும் 22.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ். பவர் ஃபிகர்ஸ் ரியலி நல்ல ஒரு பவர் ஃபிகர்ஸுங்க. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டு 130 சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியுமே அரௌண்ட் ஒரு 150 வரைக்கும் ரீச் பண்ண முடியுது. பட் இந்த வண்டியில் எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த வண்டியோட ஒரு ஆக்சலரேஷன் ஆமாங்க. நல்ல ஒரு ஆக்சலரேஷன். இப்போ நம்மளுக்கு டாமினாருக்கும் இந்த ஒரு பைக்குக்கும் ரேஸ் நடக்குதுன்றப்ப இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 100 அந்த மாதிரி 100, 115, 113 அது மாதிரி ரீச் பண்ணும். ஆக்சலரேஷன் நல்லா இருக்குது இந்த ஒரு வண்டியில், அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 35 வரைக்குமே கம்பெனி ரிப்போர்ட் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிடுறப்ப பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். இந்த பிரேக்கிங்லேயும் எந்த வித வரிஸும் இல்லை. நெக்ஸ்ட், நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 156 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 800 mm கிட்ட வரைக்கும். வண்டியோட வெயிட்னு பார்த்தோம்னா இந்த ஒரு 250 cc ஓரளவுக்கு ரீசனபிள் வெயிட் தான். அதுக்கடுத்து சீட் ஹைட் 800 mm ஸ்போர்ட்ஸ் மாடல். சீட் ஹைட் கொஞ்சம் யூஸ்வலாக அதிகம். நம்மளுக்கு வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் அரௌண்ட் ஒரு 2,15,000 ஸ்டார்டிங் ஆகுது. அதுக்கடுத்து டாப் மாடல் 2,44,000 வரைக்கும் வருது. உங்களுடைய ஊருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங்கில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், அந்த ஒரு விஷயத்தை பார்த்துங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம ஹீரோவோட கரிஸ்மா XMR ஆமாங்க.
இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக நம்ம ஹீரோட கரிஸ்மா எக்ஸ்எம்ஆர் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு செமி ஃபேட் ஸ்போர்ட்ஸ் பைக் டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு பைக்கு. அதனால் உங்களுக்கு வந்து ஆன் ரோடாக இருந்தாலும் சரி, ஆஃப் ரோடாக இருந்தாலும் சரி, ஹைவேவாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த வண்டியோட டிசைன் உங்களுக்கு நல்ல ஒரு அசிஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் மாதிரி எல்லா விஷயங்களையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு வெஹிக்கிள் வருது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 210cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளட்ச் வர இன்ஜின் பற்றி சொல்லலாம். ஹீரோவோட ஒரு கேம் சேஞ்சர் ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஆமாம், ஹீரோவில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வால்வ் இன்ஜின் கூட இருக்குது. பட் ஆனால் ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் இந்த வண்டி வர வரைக்கும் வேறு எந்த வண்டியிலையும் இல்லை. அது இல்லாமல் ஒரு 6 ஸ்பீடும் வேறு எந்த ஒரு வெஹிக்கிளையும் கொடுக்கல. பட் இந்த வெஹிக்கிளில் தான் ஹீரோ ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக எல்லா விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த இன்ஜினில் வந்து பார்த்தோன்னா வச்சுங்களேன் 25.15 bhp பவர்ஸும் 20.4 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் போகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 130 வரைக்கும் சொல்கிறாங்க இல்லையா. பட் இந்த வண்டியாலையும் நிச்சயமாக 150 அபோவ் கூட லைட்டாக போக முடியுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 35 வரைக்கும் சொல்கிறாங்க. யூஸ்வலாக சொல்கிற மாதிரி இதுக்கும் அதே தான். ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் பண்ணிங்கன்னா ஒரு 30 to 40 ரேஞ்சுக்குள்ளே கூட உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஓவரால் இன்ஜின் செக்மெண்ட்டில் இட்ஸ் ஓகே. பர்ஃபார்மன்ஸுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, மைலேஜும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு டிஸ்க்கு, பின்னாடியும் உங்களுக்கு டிஸ்க்கு, டுவல் சேனல் ABS, பிரேக்கிங்லேயும் எந்த குறையும் சொல்கிற மாதிரில நல்ல ஒரு பிரேக்கிங்கே இந்த ஒரு வெஹிக்கிள் கெயின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டைமென்ஷன் வைஸ் பார்த்தோம்னா வச்சிங்கன்னா இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் அரௌண்ட் ஒரு 163.5 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 810 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. வண்டியோட வெயிட், சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வண்டியோட டிசைனுக்கு ஏற்ற ஒரு ரீசனபிளான டோனில் இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 2,19,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன் ரோடு. இந்த ஒரு ப்ரைஸிங்கும் ஊருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ரொம்பலாம் பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்காது, சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய மைண்டில் வச்சுக்கங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம யமாவோட R15 வெர்ஷன் 4. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நான் இந்த வண்டியோட டிசைன் பற்றி எந்ததையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் அண்ட் நல்ல ஒரு வெல் நோன் டிசைன் நம்ம யமாஹா R15 டிசைன். நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டிசைனே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக யங்ஸ்டார் மத்தியில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிராண்ட் இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த யமாவோட R15 வெர்ஷன் 4. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிசைன் எந்த வித குறையும் இல்லை, நல்லா பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரோட் அப்பியரன்ஸோடய இருக்குது. பட் பில்ட் குவாலிட்டி அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதை பற்றியும் கேட்கக்கூடாது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களா, இதில் உங்களுக்கு ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளட்ச் வித் குவிக் ஷிஃப்டரோட உண்டு. அதனால் ஃபீச்சர் விஷயத்தில் இன்ஜினில் குறை இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் இந்த இன்ஜினால் 18.1 bhp பவர்ஸும் 14.2 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் 140, பட் உங்களால் அதுக்கு மேலேயும் நிச்சயமாக போக முடியுது. அதாவது ஒரு இதுவும் ஒரு 145 50 அது மாதிரி ரேஞ்சுக்கிட்ட ரீச் பண்ணுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 45 kmpl ஆக மொத்தத்தில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின். பர்ஃபார்மன்ஸு மைலேஜுன்ற மாதிரி எல்லா விதத்துலையும் இந்த இன்ஜின் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஜினாகவே இருக்குன்றதுல டவுட்டே இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும் வித் டுவல் சேனல் ABS தான். அது இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்ற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸுமே கூட கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ்லையும் குறை இல்லை. உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 141 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 815 mm. வண்டியோட வெயிட்லாம் கம்மி, பட் வண்டியோட சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் ஹேண்டலிங்கும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு 2,25,000 உங்களுக்கு பேஸ் மாடல் ஸ்டார்டிங், டாப் மாடல் 2,42,000 வரைக்கும் வருது. இது ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு ஃபுல்லி ஃபேட் ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நம்ம Yamaha R15 வெர்ஷன் 4 ரியலி உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம KTMோட டியூக் 200. ஆமாங்க, இந்த ஒரு 200cc இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்னா அது நிச்சயமாக நம்ம KTMோட டியூக் 200 தான். ஏன்னா வச்சிங்கன்னா இந்த வண்டியோட ஆக்சலரேஷனை இந்த செக்மெண்ட்டில் வர எந்த வண்டியாலுமே
அடிச்சுக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு பயங்கர சூப்பரான ஒரு ஆக்ஸலரேஷன், அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு எக்ஸலன்சியான ஒரு பிரேக்கிங்குமே இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸை கெயின் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் நோ வரிஸ், இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் அண்ட் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ரோட் அப்பியரன்ஸோடய இருக்குது இந்த கேடிஎம்மில் டியூக் 200. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட் கிளச் தான் வரலாம். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 24.67 bhp ஹவர்ஸிங் 19.3 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 142 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 34.5 km வரைக்கும் சொல்கிறாங்க. மைலேஜ்லாம் ஒன்றும் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, பட் பர்ஃபார்மன்ஸு 142 சொல்கிறாங்க இல்லையா, அரௌண்ட் ஒரு 145 அது வரைக்கும் தான் போகுது. ஏன்னா கொஞ்சம் எலக்ட்ரானிக்கலி கேப் பண்ணியிருக்காங்க. அது மேபி எடுக்கிறீங்கப்போ 150 அதுக்கு அப்போது போகலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்கல் கேப்லாம் அப்படியே இருந்தால் தான் நல்லது. சரி, ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு என்னதாங்க அந்த எலக்ட்ரானிக்கல் கேப் இருந்தாலும் இந்த வண்டியோட ஆக்ஸலரேஷன் பெஸ்ட்டுன்றதுனால உங்களால் மற்ற 200 cc பைக்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம yamaha R15 இருந்தாலுமே சரி, உங்களால் டாப் ரீச் பண்ணுற முடியும். அதனால் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு பெரிய லேக் ஃபீல் ஆகாது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங், அது பிரேக்கிங் பார்க்கணும் இல்லையா, பிரேக்கிங் பார்த்துட்டு அது பார்ப்போம். பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டுவெல் டிஸ்க் டுவெல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்கிங்னே சொல்லலாம் இந்த ஒரு 200 cc செக்மெண்ட்டில். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் 159 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 822 சீட் ஹைட்டும் சரி, வண்டியோட வெயிட்டும் சரி கொஞ்சம் ஹெவியர் தான். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு 2,38,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5 உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட்லி பண்ணுவீங்க. இப்போதைக்கு டைம் ஃபார் வாட்சிங். பை. See you later.